ஒரு அழகான கிராமத்தில் ஜெர்லின் என்ற மழலை போல புன்னகைக்கும் அம்மாவும் அவளது பொண்ணுக்குட்டி சுவிக்ஷா பாப்பாவும் வாழ்ந்து வந்தனர். சுவிக்ஷா பாப்பா எப்போதும் அம்மாவின் கைகளை பிடித்து சின்ன சின்ன சிரிப்புகளோடு உலகத்தை பார்க்கும். ஒரு நாள் காலை ஜெர்லின் அம்மா சுவிக்ஷா பாப்பாவை அழைத்து சொன்னாள், பாப்பா, இன்னைக்கு நாமள ஒரு புதிய விஷயத்தை படிக்க போறோம். சுவிக்ஷா பாப்பா கண்ணை பெரிதாக திறந்து, என்ன அம்மா என்று தன் குட்டி குரலில் கேட்டாள். ஜெர்லின் அம்மா அவளை மடியில் உட்கார வைத்து, இன்று நம் தோட்டத்தில் மலர்கள் எப்படி மலருது என்று பாப்பாவுக்கு காட்டப் போறேன் என்றாள். அவர்கள் இருவரும் தோட்டத்திற்கு சென்றார்கள். அங்கே சின்ன சின்ன பூக்கள் சூரிய ஒளியில் மின்னின. ஜெர்லின் அம்மா ஒரு பிங்க் கலர் ரோஜா மலரை காட்டி, இதை பார்க்கிறாயா, இது தினமும் சூரியனை கண்டு திறக்குது, நம்ம பாப்பா போலவே என்று கூறினாள். சுவிக்ஷா பாப்பா அந்த மலரையும் பட்டாம்பூச்சியையும் வண்ணத்து பூச்சியையும் பார்த்து கைகொட்டி மகிழ்ந்தாள். அந்த நிமிடம் முதல் சுவிக்ஷா பாப்பா ஒவ்வொரு காலையும் தோட்டத்துக்கு ஓடி சென்று, காலை வணக்கம் பூவுகளே என்று சொல்வாள். ஜெர்லின் அம்மாவும் புன்னகையுடன் அவளை தழுவி, என் பூவும் இங்குதான் என்று சொல்லுவாள். அவ்வாறு ஜெர்லின்